ஹாய், எப்படி இருக்கீங்க? நாங்கள் போயிட்டு தமிழ் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது எல்லாத்துக்கும் காரணமே பிவிஎஸ் மூலம் தான். வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே தெரியும். இப்போ இந்த 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ ஏறணும். நீங்களும் எங்கள் வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பயனாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறது. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு பேசிக்கான ஒரு எலக்ட்ரிக்கல் விஷயம் தான் பார்க்க போகிறேன். ஆனால் இந்த விஷயத்துக்கே பெரிய விஷயம் ஆக்கிடுறாங்க. ஆனால் ஒரு பேட்டரி டவுன் ஆச்சுன்னா நம்ம எதை தான் செக் பண்ணோம், எந்த பொருளை ரீப்ளேஸ் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படி தான் காமிச்சிருப்பேன். இது ஒரு சிம்பிள் ஒர்க் தான். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான எலக்ட்ரிக்கல் செக்அப் தான். இப்போ இந்தமாதிரி ஃபால்ட் இருந்தால் உங்கள் வண்டியில் நீங்கள் எப்படி ஈஸியாக பண்ணுறது இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இப்போ இந்த கஸ்டமர் பார்த்தோன்னா ஃபாக் லைட்டு, எக்ஸ்ட்ரா ஹார்னு, மீட்டர் லைட்டு எல்லாமே இவர் வந்து எல்இடி மாதிரி போட்டிருக்காரு. ஆனால் போட்டு கொஞ்சம் நல்லா தான் ஓட்டிருக்கு. ஆனால் திருப்பி அவன் ஃபுல்லாக பேட்டரி டவுன் ஆகுது, பேட்டரி அடிக்கடி போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய பேர் காமிச்சிருக்காங்க, பேட்டரி ரீடிங் நல்லாயிருக்கு, ரெட்டிஃப்ளையர் நல்லாயிருக்கு, ஆனால் அப்போது இந்த பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சின்ன வேலை தான். இது சிம்பிளாக நம்ம ஈஸியாக செக் பண்ணிடாத. இப்போ இந்த வண்டியில் பாருங்கள், இந்த வண்டி கீ போடுறேன். இப்போ வண்டி நான் இது வந்து டேரெக்டாக லைன் கொடுத்துருக்கேன். அதனால் ஹெட்லைட் ஆன் பண்ணாவே கண்டிப்பாக ஹெட்லைட் ஒர்க் ஆகும். சுவிட்சு நான் காமிக்கிறேன், ஆன் பண்ண. இந்த இது டேரெக்டாக லைன் கொடுத்துருக்காங்க, அதனால் ஹெட்லைட்டு எரியுது. ஓகேங்களா? ஆனால் அந்த ஹெட்லைட் வந்து பவராக இல்லை, லைட்டாக அந்த விட்டு அந்த ஏசி லைன் மாதிரி இருக்குதுங்களா. டிசி லைன் கொடுத்தாலும் அந்த ஏசி லைன் மாதிரி தான் இருக்குது. அப்படியே லைட்டாக விட்டு லைட்டாக இருக்குது. அதை பார்க்க போகிறது அதை எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு விஷயம் இங்கே பாருங்கள், ஹெட்லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டோன்னே இந்த மீட்டர் லைன் பாருங்கள். இப்போ பிரேக் அடித்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சரிங்களா? ஹெட்லைட்டை நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் பிரேக் அடிக்கும்போது இந்த மாதிரி என்ஜின் இருக்கும். அதே மாதிரி ஹெட்லைட்டும் பாருங்கள், பிரேக் அடிக்கும்போது. சரிங்களா? பிரேக் அடிக்கும்போது இந்த லைட்லாம் ஒர்க் ஆகுது. அப்போ கண்டிப்பாக எர்த்து எங்கேயோ கட்டாகி பாடியில் தான் டச் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இது சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, இது கண்டிப்பாக ரியர் சைடு தான், பேக் சைடு தான். டைலட் அசம்பிளி இல்லை டைலட் பல்ப்பு இல்லை டைலட்டில் வர ஒயர் எதனா கட்டாகி பாடியில் வராஞ்ச அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக பேட்டரி சீக்கிரம் போயிடும், டவுன் ஆகிடுது. இப்போ சார்ஜ் போட்டிருக்காரு, இப்போ நல்லா இருக்குது. இது ஒரு நாள் 2 நாள் அவர் யூஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்த பேட்டரி டவுன் ஆகிடும். ஆனால் பேட்டரி போகாது, டவுன் ஆகிடுச்சுனாவே இதாகிடும். அதனால் சிம்பிளாக நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை இப்போ பாருங்கள், நான் எதை கேட்டேன்னு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம டைலைட் பல்ப் கட்டுறோம். இப்போ ஒன்றும் இல்லை, பிரேக் அடிக்கிறோம் பாருங்கள். அதை நம்ம பிரேக் அடி, ரைட்டு பிரேக் அடிக்கும். ஓகே, இப்போ நம்ம கட்டியாச்சு. இப்போ பல்பை கட்டோம்னா பிரேக் வந்து அடிக்கிறேன். ஏன்னா டைலட் பவர் வச்சு கூட நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சலாம் ஒயர் கட்டாக இருக்குது அப்படின்ட்டு. எடுத்துங்களா? பிரேக் அடிக்கும்போது அந்த பவர் கம்மியாக இருக்குது. இது ஹெட்லைட் போடும்போது தான் இந்த பவர் இருக்கணும். ஓகேங்களா? பிரேக் அடிக்கும்போது பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேவா? அது இல்லாமல் 2 பல்பும் ஒன்றா எரியுது. எடுத்துங்களா? 2 ஃப்ளேம் மட்டும் ஒன்றா எரியுது. ஓகே, இப்போ நம்ம இந்த பல்பை கட்டி பார்ப்போம். இப்போ உங்கள் வண்டியில் இருந்தால் சின்ன விஷயம் தான் இது. இந்த பல்பு மேட்டர் தான் இது. இங்கே பாருங்கள், கைடி பார்க்கலாம். கண்டிப்பாக உள்ள ரெஸ்ட் ஆகிருக்கு. ரெஸ்ட்டு நம்ம ட்ரெயின் பண்ண போகலாம், ஒன்றும் பிரச்சனை. இதுக்காக அசம்பிளாக மாற்ற வேண்டாம். இப்போ இந்த பல்பு கீழே பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த இதுலேருந்து ஜாயிண்ட்டு கம்பியை வந்து வெளில வந்துருக்கு. தெரியுதுங்களா? அதான் பல்பு கொதிக்குது பயங்கரமாக. இல்லை, ஓகே. அவர் பல்ப்லாம் புதுசாக தான் போட்டிருக்காரு. ஆனால் புதுசாக போடும்போது லைட்டாக இது இருக்கும். அது என்ன வந்து செம்பு கம்மியாக அது ஃபுல்லாக வெளில வந்து சேர்த்துங்களே. இதுதான் வண்டியில் பிரச்சனையே. இப்போ நம்ம ஒரு வேறு பல்பை போட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? நிறைய பேர் நம்ம எலக்ட்ரிக்கல் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைன்ட்டு, ஆனால் இந்தமாரி பிரச்சனை கூட வரும் உங்கள் வண்டியில். அதனால் இந்தமாரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தான் நீங்கள் பார்க்கலாம். டைலட் அசம்பிளி தான் நீங்கள் பார்க்கணும், வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. இதை நம்ம ரெடி பண்ணாவே பேட்டரி வந்து ரன்னிங் சார்ஜ் நல்லா ஆகிரும். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் வராது. இப்போ வேறு பல்ப் போடுறேன். இந்த கம்பி வடிவில் வந்து வரேன்.
இதில் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் பல்பை மாட்டும் போது கரெக்டாக மாற்றி போடுங்க. ஓகே இப்போ ஆயிடுச்சு. இப்போ நான் பிரேக் அடிக்கிறேன். இந்த பவர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இருக்குங்களா? இப்போ என்ன பவராக இருக்குது. அது இல்லாமல் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. ரெண்டுமே ஒன்றா எரியல. ஓகே, ஏன்னா நம்ம வண்டியை ஓட்டும்போது பிரேக்லேயே கால் இருக்கும், அதனால் பேட்டரி டவுன் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் இது ஒரு சின்ன ஒரு பேசிக் செக்கப் தான். ஓகேங்களா? உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இந்தமாரி பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம ஹெட்லைட்டையும் நம்ம அந்த மீட்டர் பல்பும் செக் பண்ணலாம். இந்த பல்பை மாற்றிருக்கேன், அதையும் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பிரேக் அடிக்கிறேன் பாருங்கள். பிரேக் அடிக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பக்காவாக தான் இருக்குது. ஓகே, அந்த லைட் எரியல. பிரேக் அடித்தா எரியும். பிரேக் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்களா? சுத்தமாக இல்லை. இதான் பேசிக் தான். அது இல்லாமல் அப்படியே ஹெட்லைட்டும் வரேன். ஹெட்லைட்டும் பிரேக் அடிக்கிறேன். பேக் பிரேக் அடி. அந்த பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஓகே, எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு உங்கள் வண்டியில் இருந்தால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இனிமேல் சின்ன சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக ஆகிடும். ஓகேங்களா? அதனால் சின்ன பிரச்சனை தான் இது. இதை கரெக்டாக நம்ம பொறுமையாக வந்து கண்டுபிடிச்சாவே இந்த பிரச்சனையே வராது. அதேமாதிரி பேட்டரி டவுன் ஆனாவே ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டிப்ளேயர் செக் பண்ணுவாங்க. ரெட்டிப்ளேயர் நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக பிரேக் அடித்து பாருங்கள். இந்த மீட்டர் லைட்டு ஒர்க் ஆகுதான்ட்டு. மீட்டர் லைட்டு கண்டினியூ இதுமாதிரி பிரேக் அடிக்கும் போதெல்லாம் வேலை செய்யுதுன்னா கண்டிப்பாக அது டைலைட் விஷயம் தான். டைலைட் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வண்டியிலே உங்கள் ஃப்ரெண்டு வண்டியில் இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு ஐடியா கொடுக்கலாம். நம்ம சேனலுக்கு எல்லாமே கேட்குது. அது இல்லாமல் கண்ணாமல் நம்ம ரீப்ளேஸ் பண்ண தேவை. எது ஃபால்ட்டோ அதை நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணுறது தான் நம்ம சேனலோட வேலை. செக் பண்ணிட்டு கண்டிப்பாக அந்த பொருள் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ரெடி பண்ண முடியாது, மேக்ஸிமம் ரெடி பண்ணி தான் போடுவேன். நான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்னு கேட்குறீங்க. ஆனால் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணாத கமெண்ட் எல்லாமே நான் உள்ள வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வீடியோ வந்து எப்பவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு மெக்கானிக் வீடியோ பண்ணும்போது அது ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் நல்ல விஷயம் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் அந்த விஷயம் தெரியாமல் போயிடும். அதனால் நான் போகிறது மேக்ஸிமம் நான் ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி வீடியோ தான். ஸ்கிப் பண்ணாமல் பண்ணாவே ஒரு கண்டிப்பாக நல்ல பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால இன்றைக்கி வேறு புரிஞ்சுக்கணும், நல்லா சந்தோஷமாக இருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சேனல் நிறைய பேர் பாருங்கள்.